இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்தியாலமும் ஏஐ சம்மந்தமான புது புது அப்டேட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கு. இதில் எந்த அப்டேட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறது, எது நமக்கு பிரயோசனம் வரைக்கும், எதை நம்ம அடாப்ட் பண்ணணும், எதை விடணும்ன்றதுலேயே பெரிய ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு. புது ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, புது ஃபெசிலிட்டி என்று சொல்கிறாங்க, ஆட்டோமேஷன் என்று சொல்கிறாங்க, ஏஜென்ட் என்று சொல்கிறாங்க. இதில் எதை நம்ம பிக் பண்ணுறது, எதை நம்ம விடுறது, இதில் எதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது என்ற தீர்மானம் எடுக்குது இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் 2026 ஏஐயை எப்படி பயன்படுத்துறது அல்லது எவ்வளத்தை நீங்கள் ஏஐ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும் என்று குழம்பி போயிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணணும். கட்டாயம் பாருங்கள். நீங்கள் ஏஐயை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கின்ற எல்லா நியூஸ்களையும் எல்லா அப்டேட்களையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஏஐயை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏஐயோட ஃபெமிலியர் ஆகிறதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு ஏஐ பிளாட்ஃபார்மை பிக் பண்ணிக்கோங்க. அதை உங்களோட ஏஐ அசிஸ்டண்ட்டாக மாற்றுங்க. அதாவது உங்களோட டெய்லி ரூட்டீனில் ஏஐயை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நீங்கள் கற்றுக்கணும். ஏஐயை உங்களோட டெய்லி ரூட்டீனில் ஒரு பாட்டை மாற்றுறது தான் இதில் மெயின் சீக்ரெட்டு. ஸோ அதை வச்சு தான் நம்ம இதுக்கு வரப்போகிற வீடியோக்களை பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஏஐ அசிஸ்டண்ட் என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற ChatGPT இருக்கட்டும், க்ளவுட் இருக்கட்டும், ஜெமினி இருக்கட்டும், இது எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் மனுஷனுக்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் உரையாட முடியும். ஸோ நீங்கள் வாய்ஸ் டைப் பண்ணிலும் அல்லது நீங்கள் கீபோர்ட்லேயே டைப் பண்ணி அது கூட ஒரு கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட கன்வர்சேஷனை வச்சு ஏஐ நமக்கு பிளான் கொடுக்கும், ஐடியாஸ் கொடுக்கும், நம்மளோட ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணும். இது எல்லாமே ரியல் டைமில் நடக்கும். இது ஒரு கன்வர்சேஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். இதுக்கு எந்த விதமான கோடிங் நாலேஜும் தேவையில்லை, டெக்னிக்கல் பேக்ரவுண்டும் உங்களுக்கு தேவையில்லை. சரி, இப்போ விஷயம் என்னென்னு சொன்னால் இது ஏன் முக்கியம், இதை ஏன் நம்ம அறிஞ்சிருக்கணும் என்றதை நம்ம தெளிவாக வழங்கணும். ஏஐ நமக்கு எவ்வளத்தை யூஸ்ஃபுல்லாக வருதுன்னு சொன்னால் நாம் டெய்லி ரூட்டீனில் திரும்ப ஒவ்வொரு நாளும் செய்கிற வேலைகளை இலகுவாக ஒரு குறுகிய டைமுக்குள்ளே செய்கிறதுக்கு ஏஐ நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டீச்சர்ஸ் அடிக்கலாம், இல்லாட்டி ப்ரைவேட் செக்டரில் வேலை செய்கிற அழைக்கலாம், இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் ஓனர் அடிக்கலாம். உங்களோட ப்ரொஃபஷனில் உங்களோட கரியரில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் திரும்ப செய்கிற வேலைகள் நிறையவே இருக்கும். நாம் நம்மளோட கரியரை இல்லாட்டி ப்ரொஃபஷனை லவ் பண்ணுற ஆளாக இருந்தால் நாம் ஒவ்வொரு நாளும் திரும்ப செய்கிற வேலையை நம்ம ஒரு பேர்டுனாக கருத மாட்டோம். ஸோ நம்ம அதை விரும்பி செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த குறிப்பிட்ட அளவு வேலையை ஏஐயை வச்சு செய்ய முடியுமான்றதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ இவ்வளவு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். நாம் ஒவ்வொரு நாளும் திரும்ப செய்கிற வேலையை ஏஐயை வச்சு செய்யக்குள்ள நமக்கு நிறையவே டைம் கிடைக்குது. ஸோ நமக்கு கிடைக்க டைமை வச்சு நம்ம புதுசாக நிறைய வேலைகளை செய்யலாம், புதுசாக க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். இதன் மூலமாக நம்மளோட நேரம் மிச்சப்படுதுன்றது முதலாவது விஷயம். ஸோ அவங்களோட ஏஐ ஜேர்னியை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்டை நீங்கள் தெரிவு செய்யும் பொழுது எதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கி, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கி, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கி போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமான முக்கியம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு எது ஃபெமிலியர் இருக்கோ, உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயோ ப்ரைவேட் செக்டர்லேயோ ஒர்க் பண்ணிருந்தா உங்களோட கோவர்க்கர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அப்படியான ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் நீங்கள் தெரிவு செஞ்சு எடுக்கலாம் ஆரம்பத்தில். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஆரம்பத்தில் ஒரு ஹெல்ப்பை கொண்டு வரும். ஸோ உங்களோட தேவைகளையும் நாலேஜையும் அதிகரிக்கும் பொழுது உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ப பிறகு நீங்கள் ஏஐ அசிஸ்டண்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். அது ChatGPTலேருந்து ஜெமினியாகவோ, ஜெமினிலேருந்து க்ளவுடாகவோ உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் ஏஐ தெரிவு செய்யலாம். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் தமிழில் தான் உரையாடணும், தமிழில் தான் அவங்களோட ஏஐ கூட இருக்கிற கன்வர்சேஷனை கொண்டு போகணும்னு சொன்னால் எந்த பர்சனல் ரெக்கமெண்டேஷன் ஜெமினி. என்னென்னு சொன்னால் தமிழில் உரையாடுறதுக்கும், தமிழில் டைப் பண்ணுறதுக்கும், தமிழில் ரிசல்ட்ஸ்களை பெறுறதுக்கும் மற்ற ஏஐ மாடல்களை விட ஜெமினி கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குன்றது என் பர்சனல் ஒப்பீனியன். ஏஐ அண்டு வரக்குள்ளே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு சொன்னால் ஏஐ இமேஜ் ஜெனரேஷன், ஏஐ வீடியோ ஜெனரேஷன் அண்டு என்டர்டெயின்மெண்ட் பக்கம் போய்த்துடுறாங்க. ஸோ நம்ம புதுசாக நம்மளை வச்சு புது இமேஜ் க்ரியேட் பண்ணலாம், புது வீடியோ க்ரியேட் பண்ணலாம் என்ற ஒரு ஜொலி ஃபேக்டர் அடிக்கத்தால் அந்த சைட்டில் வந்துட்டு நிறைய பேர் அட்டென்ஷன் கூட செலுத்துகிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள் உங்களோட டே டு டே லைஃபுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண போகிறதில்ல. உங்களோட ப்ரொஃபஷனில் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கோ அல்லது உங்களோட நேரத்தை சுருக்கிறதுக்கோ உங்களோட வேலையை இலவாக்குறதுக்கோ இந்த விடயங்கள் வந்துக்கிட்டு பெருசாக ஹெல்ப் பண்ண போகிற இல்லை. இதை வந்துக்கிட்டு ஒரு ஷைனி ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது பளபளப்பாக திட்டுற விஷயங்களில் நம்ம கூட கவனம் செலுத்துறது. நீங்கள் உங்களோட ஏஐ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஆரம்பத்தில் இந்த ஷைனி ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற அதாவது இமேஜ் க்ரியேட் பண்ணுறது, வீடியோ க்ரியேட் பண்ணுறது, இதுகளை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களோட டைமை உங்களுக்கு சேவ் பண்ணக்கூடிய, உங்களோட ப்ரொஃபஷனுக்கு கரியருக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண கொடுங்க. அதை எப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு பெஸ்ட் ஏஐ அசிஸ்டண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் ஒரு ஆள் இருக்கார், உங்களோட ஒரு கோவர்க்கர் இருக்கார். அவர் வந்துக்கிட்டு 24/7 வேலைஞ்சிட்டே இருப்பார், அவர் டயர்டாக மாட்டார், அவர் நல்ல கெட்டிக்காரர். அப்படியான ஒருவர் இருப்பாருன்னு சொன்னால் அவர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ஏஐயையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும்.
ஸோ இப்போ ஒரு நாளில் வந்துக்கிட்டு உங்களுக்கு இருக்க டாஸ்க்கு உங்களுக்கு டிசிஷன் மேக் பண்ண வேண்டிய விஷயத்தை இல்லாட்டி உங்களோட ப்ராப்ளத்தை நீங்கள் ஏஐட்ட சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் மெனுவலாக ஒரு ரிசர்ச் பண்ணி அல்லது நிறைய கூகுள் சர்ச் பண்ணி செய்ய வேண்டிய விஷயங்களை ஏஐ ஒரு சில நிமிடத்திலேயே செஞ்சு முடித்து உங்களுக்கு ரிசல்ட்ஸை கொண்டு வந்து சேர்க்கும். இது வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக டிசிஷன் மேக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஆப்ஷன்ஸ் வந்துக்கிட்டு சொல்லிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு கிளியர் பிக்சர் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிடும். இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கட்டாயம் உங்களோட ப்ரொஃபஷனை கமெண்ட்டில் போடுங்க. உங்களோட ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏஐ எப்படி நீங்கள் லெவரேஜ் பண்ணலாம்ன்ற ஐடியாஸை நான் உங்களுக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணுறேன். சரி, நாம் இப்போ கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வந்துக்கிட்டு ஏஐ எப்படி ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு கரியரில் யூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஏஐயை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களோட கரியர் என்ன, உங்களோட ஜாப் என்ன, உங்களோட ரோல் என்ன, நீங்கள் என்ன விதமான டாஸ்க்கள் டெய்லி செய்கிறீங்க, உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை நீங்கள் ஏஐ கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கக்குள்ள உங்களோட வேலையை ஏஐ மிச்சம் லேசாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரெஸ்பான்ஸை அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இது ஒரு எக்ஸசைஸ் மூலமாக பார்த்துருவோம். நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஜெமினி ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி உங்களோட டெய்லி ரூட்டீனை நீங்கள் அப்படியே டைப் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஆஃபீஸுக்கு போய் என்ன செய்வீங்க, காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரையும் அல்லது 8 மணிலேருந்து 4 மணி வரையும் உங்களோட டெய்லி ரூட்டீனை அப்படியே டைப் பண்ணுங்கள். என்னென்ன வேலை செய்வீங்க, என்னென்ன டாஸ்க் செய்வீங்க, ஸோ உங்களோட ப்ரொஃபஷன் என்ன, நீங்கள் கம்ப்யூட்டரில் செய்ய வேண்டிய டாஸ்க்கள் என்ன, மெனுவலில் செய்ய வேண்டிய டாஸ்க் என்னன்னு சொல்லி தெளிவாக எதையுமே மிஸ் பண்ணாமல் அப்படியோ ஏஐட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஏஐட்டை கேள்வி கேளுங்க. நான் இப்போ இந்த டாஸ்க் எல்லாம் சொல்லிட்டேன், இதான் இந்த ஜாப் ப்ரொஃபஷன். ஸோ நீ இப்போ சொல்லு எனக்கு ஏஐயை எந்த டெய்லி ரூட்டீனில் நான் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டூல்ஸை நான் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும்னு சொன்னால் எனக்கு நான் செய்கிற இந்த வேலைகள் எனக்கு இலகுவாக இருக்கும் என்ற ஐடியாவை நீங்கள் ஏஐட்டே கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கேளுங்க. என்னென்னு சொன்னால் இந்த ப்ரொஃபஷனில் ஏஐயை வச்சு தீர்க்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் என்ன, எந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறார்கள் எப்படி ஏஐயை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ற ஐடியாவே நீங்கள் ஏஐட்டு கேளுங்க. ஸோ இப்போ வந்துக்கிட்டு ஏஐ உங்களுக்கு ஒரு டிராஃப்ட் ஒன்று தரும். அதாவது ஏஐ உங்களுக்கு ஒரு பதில் ஒன்று தரும். இந்த பதிலை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதில் எது உங்களுக்கு செட் ஆகும், எது செட் ஆகாது என்றது அதுக்கிட்டே சொல்லுங்கள். ஸோ நான் இதெல்லாம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செட் ஆகாது, இந்த விஷயத்தில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அப்படி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் என் புறத்திலிருந்து உனக்கு என்ன தகவல் வேணும் அதை சொல்லு. ஸோ இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் நம்மளோட வேலைக்கு ஒரு ஹெல்ப்பாக தான் ஏஐயை பிரயோசனப்படுத்தணுமே தவிர அல்லது இன்வால்வ் ஆக்கணுமே தவிர நம்மளோட வேலைக்கான முடிவுகளை டிசிஷன்களை ஏஐயை வச்சு எடுக்கலாது. ஸோ ஏஐ வந்துட்டு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். ஆனால் மெயின் டிசிஷன் வந்துக்கிட்டு நம்ம தான் எடுக்கணும். ஏன்னு சொன்னால் எல்லாத்தையும் விட நம்மளோட வேலை என்ன, நம்மளோட பொறுப்பு என்ன, நம்மளோட கடமை என்னன்றது எல்லாமே ஏஐயை விட நம்மளுக்கு தான் தெளிவாக தெரியும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்ன ப்ராம்ப்ட்டை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். வாங்க ஸ்க்ரீனுக்குள்ளே போவோம். ஓகே, நாம் இப்போ ஜெமினி ஓப்பன் பண்ணுவோம். ஜெமினியை ஓப்பன் பண்ணி நம்ம ஜெமினிக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறோம். ஸோ நான் ஒரு ஸ்கூல் டீச்சராக இந்த டாஸ்க்கை வந்துக்கிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதில் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், ஜெமினிக்கு வணக்கம், நான் ஒரு ஸ்கூல் டீச்சராக இந்த டாஸ்க்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஜெமினிக்கு வணக்கம். ஸோ எப்போவுமே ஏஐயோட கலந்துரையாடும் போது மரியாதையாக பணிவோடு கலந்துரையாடுங்க. ஏன்னு சொன்னால் ஒரு காலத்தில் ஏஐ உலகத்தை ஆக்கிரமிக்கும் பொழுது அது கூட யார் மரியாதையை நடந்து கொண்டாங்கன்றதை வச்சு தான் அது உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறது, உங்களை அழிக்கிறதா இல்லையான்றதை தீர்மானிக்கும். ஸோ எப்போவுமே இதை கவனம் வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு ஜோக், இது இப்போவே மறந்துடுங்க. ஸோ லெசனுக்கு போவோம். ஸோ ஜெமினிக்கு வணக்கம். நான் இலங்கை கல்வி அமைப்பில் பணிபுரியும் ஒரு பள்ளி ஆசிரியர். மேலும் எனது தனிப்பட்ட கற்பித்தல் உதவியாளராக நீங்கள் செயற்படுவதற்கு எனது அன்றாட யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நான் காலையில் எழுந்திருக்கும் நேரம் முதல் இரவு தாமதமாக எனது பள்ளி பணிகளை முடிக்கும் நேரம் வரையிலான எனது தொழில்முறை வாழ்க்கையினை விரிவாக இங்கே குறிப்பிட்டுள்ளேன் என்று சொல்லி நான் எல்லாத்தையும் என்ன செய்கிறேன், ஒரு டீச்சர்ஸோட லிஸ்ட்டை வந்துக்கிட்டு போட்டிருக்கிறேன். ஸோ நான் கடைசியில் என்ன சொல்லிக்கிறேன்னு சொன்னால், நான் என்ன ப்ரொஃபஷன், நான் என்ன செய்கிறேன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பிறகு நான் உங்களோட ஒரு பணியை தரும் பொழுது, ஒரு டாஸ்க்கை தரும் பொழுது எந்த ப்ரொஃபஷனை நான் என்ன செய்கிறேன்றதை பேஸ் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொண்டு மெமோரியில் வச்சுக்கொண்டு நீங்கள் எனக்கு பதிலாளிங்கன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் இதை அப்படியே ஜெமினிக்கு கொடுக்குறேன். இப்போ ஜெமினி வந்துக்கிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். வணக்கம், இலங்கை கல்வி அமைப்பில் ஒரு பள்ளி ஆசிரியராக உங்கள் அன்றாட பணிச்சுமை சவால்கள் மற்றும் பொறுப்புகளை நான் முழுமையாக புரிந்து கொள்கின்றேன். இப்போ நம்ம கேட்க போகிறோம். ஜெமினி அவர்களே, உங்களது பதிலுக்கு நன்றி. எனது வேலை பணிச்சுமைகளை வைத்து எனது பணியில் நான் ஏஐயினை எவ்வாறு பயன்படுத்த முடியும், என்னென்ன விடயங்களுக்காக நான் ஏஐயினை பயன்படுத்த முடியும், ஏஐயை பயன்படுத்துவதன் மூலமாக எனது என்ன பணிச்சுமைகளை நான் குறைத்து கொள்ள முடியும்,
ஏஐயை பயன்படுத்துவதன் மூலமாக எனது என்ன பணிச்சுமைகளை நான் இலகுவாகவும் வினைத்திறனாக சிறப்பாக செய்வதற்கு எந்தெந்த வழிகளில் எனக்கு உதவ முடியும், அதற்காக நான் பயன்படுத்தக்கூடிய ஏஐ சாதனங்கள், ஏஐ டூல்ஸ்கள் என்ன, அது பற்றிய அனைத்து தகவல்களையும் ரெக்கமெண்டேஷன்களையும் சிறப்பான முறையில் எனக்கு தொகுத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், நான் தமிழில் வாய்ஸ் டைப் பண்ணது அப்படியே தமிழில் டைப் ஆகிருக்கு. ஸோ இது அவ்வளவு ஈஸி. இப்போ உங்களுக்கு நீங்கள் தமிழ்லையே ஏஐயோட கலந்துரையாட முடியும். ஓகே, இப்போ ஜெமினி நமக்கு என்ன ரெஸ்பான்ஸை தந்திருக்குன்னு சொன்னால், உங்களின் கடுமையான அன்றாட பணிச்சுமையை கருத்தில் கொள்ளும் பொழுது செயற்கை நுண்ணறிவு ஏஐ உங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு ஏஐ தமிழ் பதம் செயற்கை நுண்ணறிவு உங்களுக்கு ஒரு சிறந்த தனிப்பட்ட கற்பித்தல் உதவியாளராக பர்சனல் டீச்சிங் அசிஸ்டண்ட் செயற்பட முடியும். இலங்கையின் கல்விச்சூழல், குறைந்த வளங்கள் மற்றும் பெரிய வகுப்பறைகளை கையாளும் உங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தவும் வேலைகளை வினைத்திறனாக செய்யவும் ஏஐ பல வழிகளில் உதவும் என்று சொல்லி ஏஐ வந்துக்கிட்டு என்னென்ன விஷயங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்ற ஒரு லிஸ்ட்டோடு வந்திருக்கு பாருங்கள். ஏஐ மூலம் நீங்கள் குறைத்து கொள்ளக்கூடிய பணிச்சுமைகள்: பாடத்திட்டமிடல், லெசன் பிளானிங், பயிற்சித்தாள்களை தயாரித்தல், ஒர்க் ஷீட் ஜெனரேஷன், வித்தியாசமான கற்றல் திறன்களுக்கான ஏற்பாடு, டிஃப்ரென்ஷியேட்டட் லேர்னிங், ஆக்கப்பூர்வமான வகுப்பறை செயற்பாடுகள். ஓகே, அடுத்தது இது கற்பித்தல். அதே நேரத்தில் நிர்வாக பணிகளை இலகுவாக்கும் வழிகள்: மாணவர் முன்னேற்ற அறிக்கைகள், ரிப்போர்ட் கார்டு, கமெண்ட்ஸ், பாடச்சங்கங்களுக்கான ஆவணங்கள். பாடச்சங்கங்கள் ஐ டோன்ட் நோ. அடுத்து வந்துக்கிட்டு பாடத்திட்ட பதிவு புத்தகம், ரெக்கார்ட் புக். ஆசிரியர்களுக்காக பரிந்துரைக்கப்படும் சிறந்த ஏஐ சாதனங்கள் என்ன? ரைட், இதில் அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாருண்டா, கூகுள் ஜெமினி அல்ல ChatGPT, பொதுவான கற்பித்தல் முக்கிய பயன்பாடு, பொதுவான கற்பித்தல், உதவி குறிப்புகளை தயாரித்தல், உங்கள் சூழலுக்கு எவ்வாறு உதவும், பாடத்திட்டங்களை உருவாக்க, பெற்றோர் கடிதங்களை எழுத மற்றும் கரும்பலை குறிப்புகளை சுருக்கமாக பெற உதவும்னு சொல்லி ஒவ்வொரு ஏஐ சாதனம் அதுக்கான பயன்பாடு, அதை பயன்படுத்தலாம் என்று ஒரு லிஸ்ட்டே வந்துக்கிட்டு தந்திருக்காரு. இதில் நிறைய டூல்ஸ் வந்துக்கிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கி, நீங்களே செக் பண்ணிக்கலாம். இலங்கை ஆசிரியர்களுக்கான சில நடைமுறைகள் என்று சொல்லி டீச்சர் ப்ரொஃபஷனில் ரெக்கமெண்ட் பண்ணப்படுற சில விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு குட் ஸ்டார்ட். உங்களோட கரியரில் நீங்கள் ஏஐயை பயன்படுத்துறதுக்கு ஒரு குட் ஸ்டார்ட். ஸோ இதை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி போகக்குள்ள உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமென்று புரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை, ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸை நீங்கள் தேடி போகக்குள்ள உங்களோட ப்ராம்ப்ட் வந்துக்கிட்டு டெவலப் ஆகும். உங்களோட டே டு டே டாஸ்க்கை எப்படி ஈஸியாக செய்யலாம், எப்படி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம்ன்ற ஒரு நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே போகும். டீச்சர்ஸுக்கு மட்டும் பயன்படுத்தணும்ன்ற அவசியம் இல்லை, எல்லா ப்ரொஃபஷனுக்கும் பயன்படுத்தலாம். நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளுக்கும் பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸான ஆள் இருந்தால் கூட, ஒரு என்ஜினியராகவோ அல்லது ஒரு QS-ஆகவோ இருந்தால் கூட, ஒரு அக்கௌண்டன்டாக இருந்தால் கூட, உங்களோட ப்ரொஃபஷனில் எப்படி ஏஐயை நீங்கள் இன்கோஆப்ரேட் பண்ணுறது, ஏஐயை லெவரேஜ் பண்ணி உங்களோட டைமை நீங்கள் எப்படி மிச்சப்படுத்துறது, அல்லது உங்களோட ஒர்க்கை இன்னும் க்ரியேட்டிவாக எப்படி நீங்கள் செய்கிறதுன்றதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் நீங்கள் வந்துக்கிட்டு கூகுள் ஷீட்டில் உங்களோட அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுறதுலேருந்து உங்களோட சேல்ஸ் என்ன, ப்ராஃபிட் என்ன, அதை அனலைஸ் பண்ணுறது, உங்களோட ஃப்யூச்சர் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் என்ன, இந்த மாத விற்பனையை, போன மாத விற்பனையை, இல்லாட்டி போன வருட விற்பனையை வச்சு இந்த வருஷம் எந்த மாதத்தில் அதிகமான விற்பனைகள் வரும், இப்படியான நிறைய விஷயங்களை வந்துக்கிட்டு நீங்கள் ஏஐ மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்டை பிக் பண்ணுங்கள், அது கூட கம்யூனிகேட் பண்ணுங்கள். கம்யூனிகேட் பண்ணி வரக்குள்ள உங்களுக்கு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்துக்கிட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ 2026 நீங்கள் ஏஐயை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம் இதுதான். ஏஐயை லெவரேஜ் பண்ணுறதன் மூலமாக உங்களது நேரத்தை நீங்கள் எவ்வாறு குறைத்து கொள்ள முடியும், அல்லது அதே நேரம் உங்களோட ப்ரொஃபஷனை வந்துக்கிட்டு எப்படி வினைத்திறனாக மாற்றலாம், உங்களோட கரியரை எப்படி வினைத்திறனாக மாற்றலாம் என்றதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துட்டீங்க சொன்னால், ஏஐயால் குழம்பி போயிருக்கின்ற நிறைய பேரை விட நீங்கள் ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் சொன்ன விஷயங்களை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வர கன்ஃபியூஷன்ஸை சொல்லுங்கள். ஸோ என்ன மாதிரியான எவ்வளத்த வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் உருக்கமாக இருந்துச்சு, எவ்வளத்த உங்களுக்கு அதை விளங்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்றதை கட்டாயம் எனக்கு தெரிவிங்க. நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம், நான் கட்டாயம் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ நாம் இது வரைக்கும் பார்த்து என்னென்னு சொன்னால், முதலாவது ஒரு இலகுவான ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் பிளாட்ஃபார்மை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ChatGPT, Claude,
ஓ ஜெமினி உங்களோட விருப்பம் ஏதாவது ஒன்றை பிக் பண்ணுங்கள். ஸோ எந்த பர்சனல் சஜஷன் நீங்கள் தமிழில் கன்வர்சேஷன் பண்ணணும்னு சொன்னால் கட்டாயம் ஜெமினி யூஸ் பண்ணுங்கள். ஜெமினி உங்களுக்கு ரொம்பவே இலகுவாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் இமேஜ் ஜென்ரேஷன் வீடியோ ஜென்ரேஷனை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுங்கள். உங்களோட ப்ரொஃபஷனை கரியருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏஐயை ஒரு கோவர்க்கராக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட டெய்லி ரூட்டீனில் உங்களோட டெய்லி டாஸ்கில் எப்படி டைமை மிச்சப்படுத்தலாம், எப்படி உங்களோட வேலையை ப்ரொடக்டிவாக இன்னும் க்ரியேட்டிவாக இன்னும் எஃபிஷியண்ட்டாக செய்கிறதுக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம் என்றதை அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸசைஸை உங்களுக்கு எப்போவும் புது புது டாஸ்க்கள் புது புது அசைன்மெண்ட்கள் கிடைக்கக்குள்ளே கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த அசைன்மெண்ட்ஸில் அந்த டாஸ்கில் அந்த ப்ரொஜெக்டில் எப்படி ஏஐயை வச்சு உங்கள் டைமை மிச்சப்படுத்தலாம், எப்படி க்ரியேட்டிவாக இருக்கலாம்ன்றதுக்கு இது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஏஐ டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். See you guys.